கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். செவ்வாய்க்கிழமை விசுவாவசு வருடம் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் வருடம் புரட்டாசி மாதம் 28ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மாலை 5:43 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். திதி மாலை 4:40 வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப உரைகள் காலை 8 முதல் 10 வரை, பகல் 12 முதல் 1 வரை, மாலை 3 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சூரியன் சுக்கிரன், துலாமில் புதன் செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. இன்று காலை 11:58 வரை, அதாவது 12 மணி வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை அற்புதமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். எல்லா வகையிலும் நல்ல விஷயங்கள் இன்று மேஷராசிக்கு நடைபெறும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மேஷராசிக்கு அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷபராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் அற்புதமாக அமையும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் கடகராசிக்காரர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக அமையும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கடகராசிக்கு அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை அற்புதமாக அமையும். திடீர் அதிர்ஷ்டம் மூலம் நன்மை ஏற்படும். எனவே இந்த நாள் நல்ல நாளாக சிம்மராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் கன்னி ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய நல்ல நேரம் இது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். எனவே இந்த நாள் நல்ல நாளாக கன்னிராசிக்கு அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் துலாம் ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு உருவாகும். எனினும் செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இன்று காலை 11:58 வரை, அதாவது 12 மணி வரையில் சந்திராஷ்டமம் உள்ளது. அதுவரையில் முக்கிய வேலைகள், முக்கிய அலுவல்கள், பணிகள் எதுவாக இருந்தாலும் செய்ய வேண்டாம். இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும்.
12 மணிக்கு பிறகு நாள் முழுவதும் நன்றாக உள்ளது. அதாவது சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் மிகவும் சிறப்பாக உள்ளது. தனுசு தனுசு ராசிக்கு இன்று காலை 11:58 வரை மிகவும் சிறப்பாக உள்ளது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் வருகிறது. எனவே முக்கியமான பணிகள், அலுவல்கள், பயணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை காலை 11:50 முன் முடித்துவிட வேண்டும். அதன் பிறகு சந்திராஷ்டமம் வருவதால் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது மிக சிறப்பானது. மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய கிரக அமைப்பு மகர ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சற்று நிதானமும் செலவுகளில் கட்டுப்பாடும் அவசியம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மகர ராசிக்கு அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் கும்ப ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். திடீர் பிரயாணங்கள் மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சற்று நிதானம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் மீனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் சற்று நிதானமும் செலவுகளில் கட்டுப்பாடும் அவசியம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மீனராசிக்கு அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவியின் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.